உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வரும் 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கின்றனர். அதில் குறிப்பாக தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதவிருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். எப்போதுமே நீட் தேர்விற்கு தொடர்கிற அந்த விதிமுறைகள் இந்த ஆண்டும் தொடருமா? இதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம் சங்கரன். வணக்கம். மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் வரக்கூடிய 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை அந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தேர்வுக்கு பதிவு செய்த மாணவர்கள் அனைவருக்கும் ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தேர்வுக்கு பதிவு செய்த மாணவர்கள் அனைவரும் தேசிய தேர்வு முகமை இணையதளத்திலிருந்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் தேர்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் 24 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த மருத்துவ படிப்பிற்கான இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதுகிறார்கள். இந்தியாவில் 557 நகரங்களிலும், இந்தியாவிற்கு வெளியே வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வானது நடைபெற இருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீட் தேர்வின் போது தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் கெடுபிடிகள் காட்டப்படுவது மாணவர்களிடையே, பெற்றோர்களிடையே மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. மாணவர்கள் எந்தவித மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் தேர்வை எழுதுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக மாணவிகள் பூ அணியக்கூடாது, முழுக்கை சட்டை அணியக்கூடாது, ஆபரணங்கள் எதுவும் அணியக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விதிக்கப்படுகின்றன. எனவே முன்கூட்டியே மாணவர்கள் இந்த விதிமுறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தேர்வு மையங்களுக்கு சென்றால் இந்த தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்க்கலாம் என்பதும் கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் நீட் தேர்வு விலக்க பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் கூட 8வது ஆண்டாக இந்த முறை தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் 13,000 பேர் உள்ளிட்ட 1.5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான இடங்களில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.